அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். குவைத்தில் வெளிநாட்டவருக்கு சிவில் அடையாள அட்டைகளுக்காக போலி குடியிருப்பு முகவரிகளை விற்றதற்காக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அட்ரஸ் கொடுத்தவங்க மாட்டிட்டாங்க, அட்ரஸ் எடுத்தவங்களும் மாட்ட போறீங்க. மிக முக்கியமான தகவல், அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அடுத்தது, அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு, கேன்சல் ஆகி இருக்கிறவங்களுக்கு நாட்டுக்கு போக முடியுமா, போய் திரும்பி வர முடியுமா? நாட்டுக்கு போனவங்களுக்கு திரும்பி வர முடியாது, அட்ரஸ் கேன்சல் ஆகினா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது என்ன காரணம் பார்க்கலாம். முதலாவது இந்த செய்தியை பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குடியிருப்பு முகவரிகளை திரித்து போலியாக காட்டி சட்டவிரோதமாக குடிமை அடையாள அட்டைகளை வழங்கியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்களை குவைத்தின் குற்றப்புலனாய்வு பொதுத்துறையினர் சார்பில் குற்ற பாதுகாப்பு பிரிவு கைது செய்துள்ளது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி சந்தேக நபர்கள் வெளிநாட்வாழ் தொழிலாளர்களின் உண்மையான வசிப்பிட முகவரிகளுடன் பொருந்தாத போதிலும் பொது குடிமை தகவல் ஆணையத்தின் பாசி பதிவேடுகளில் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட முகவரிகளை மாற்றுவதில் ஈடுபட்டிருந்தனர். விசாரணையில் 1973 பிறந்த குவைத் நாட்டவரான முக்கிய சந்தேக நபர் ஒருவர் பரிவர்த்தனைக்கு 100 கேடி முதல் 120 கேடி வரையிலான பண பரிமாற்றத்திற்கு ஈடாக தனது பதவியை வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு தகவல்களை மாற்றி புதுப்பித்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் தலைநகர் ஆளுநரக வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்வழக்கறிஞர் விசாரணையை தொடங்கி அவர் மீது போலி ஆவணம் தயாரித்தல் மற்றும் இளஞ்சமாகிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். சட்டவிரோத முகவரி மாற்றங்கள் நாடும் வெளிநாட்டவர்களுக்கும் முக்கிய சந்தேக நபர்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டதாக கூறப்படும் அவரது கூட்டாளியையும் அதிகாரிகள் கைது செய்தனர். விசாரணையின் போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 150 குவைத் தினார் பெற்றதாகவும் தனது பங்கிற்காக 30 முதல் 50 தினார் வரை தரகு பணம் எடுத்துக்கொண்டதாகவும் அந்த கூட்டாளி ஒப்புக்கொண்டார். விசாரணையின் விளைவாக முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சில வெளிநாட்டவர்கள் ஒரு பரிவர்த்தனைக்கு 150 குவைத் தினார் வரை பணம் பெற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமற்ற வழிகள் மூலம் தங்களின் பதிவு செய்யப்பட்ட குடியிருப்பு முகவரிகள் மாற்றங்களை செய்து வருவதாக குற்ற பாதுகாப்பு துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்த வழக்கு தொடங்கியது. பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை கண்காணிப்பில் வைத்தனர். பரிவர்த்தனைகளை ஏற்பாடு செய்வதில் ஈடுபட்டிருந்த ஒரு இடைத்தரகரையும் புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டு பின்னர் அவரை விசாரணைக்காக கைது செய்தனர். விசாரணையின் போது பதிவுகளை திருத்துவதில் ஈடுபட்டிருந்த பாசி ஊழியர் ஒருவருடன் தனக்கு இருந்த தொடர்பை அந்த இடைத்தரகர் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் முக்கிய சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். அதேபோல சட்டவிரோத குடிமக்கள் அடையாள அட்டை நடைமுறைகளுக்கு எதிராக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டவிரோதமான வழிகளில் குடிமை அடையாள அட்டைகளை பெறும் வெளிநாட்டினர்கள் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் என்றும் நிர்வாக ரீதியான நாடு கடத்தல் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்றும் பாதுகாப்பு வட்டாரம் எச்சரித்துள்ளது. குடியிருப்பு தகவல் மற்றும் அதிகாரப்பூர்வ பதிவுகள் தொடர்பான குவைத்தின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் வலியுறுத்தினர். கூறப்படும் மீறல்களின் முழு அளவை தீர்மானிப்பதற்கும் சட்டவிரோத முகவரி மாற்றங்களால் பயனடைந்திருப்பவர்களுக்கு கூடுதல் நபர்களை அடையாளம் காண்பதற்கும் இரு சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளின் முழுமையான பட்டியலை தொகுக்கும் முயற்சிகளை குற்ற பாதுகாப்பு துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளிநாட்டினருக்கு பணத்துக்கு ஈடாக சட்டவிரோத குடியிருப்பு முகவரி மாற்றங்களுக்கு உதவிய ஒரு வலையமைப்பை நிதி குற்றப்பிரிவு முடக்கியதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்த இதே போன்ற ஒரு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த வழக்கு வந்துள்ளது. ஓகே காய்ஸ், ரெடி ஆகுங்க. யாரெல்லாம் காசு கொடுத்து அக்காமா அட்ரஸ் போட்டுக்கொண்டீங்களோ அடிச்சிங்களோ உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. நீங்கள் காசு கொடுத்து அக்காம அடித்தவங்க பிடிபட்டுட்டாங்கன்னா அடுத்தது பிடிபட போகிறது நீங்கள் தான்.
தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டும் காசு கொடுத்து அக்காம அடிக்காதீங்க. காசு கொடுத்து அட்ரஸ் வாங்காதீங்க. அவங்க பிடிப்பட்டா, காசு வாங்கினவங்க பிடிப்பட்டா, யார் யாரெல்லாம் அவங்கக்கிட்ட அட்ரஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அத்தனை பேரையும் தட்டி தூக்குவாங்க. அதுக்கப்புறம் எத்லா பர்றா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. தேவையா? அதே மாதிரி இடைத்தரகர்கள் 30 தினார்லேருந்து 50 தினார் வரைக்கும் வாங்கினாராம். நான் ஒரு சந்தோஷம். கடைசியில் என்ன நடந்துச்சு? போச்சா சோனமுத்தா, போச்சா அப்படின்ற மாதிரி. இப்போ கடைசியில் மொத்தமும் போச்சா? அதனால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறத திருத்திக்கோங்க. அதே போல் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி அக்காமா அடிக்காமல், அதாவது அக்காமா அடிக்காமல் நாங்கள் அட்ரஸ் இல்லாமல் நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வர முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நாட்டுக்கு போயிட்டு எங்களால் திருப்பி வர முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தீங்க. தாராளமாக வரலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு பாசி, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம் பத்தாக்கா மதனியா, உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்றத கண்டுபிடிக்கும் பட்சத்தில், அதாவது அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இன்னும் நீங்கள் அட்ரஸே கொடுத்தில்ல, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனை உடனே அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதில் யார் யாரெல்லாம் பிளவிட்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் அட்ரஸ் ப்ரூஃபை ரெடி பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 1 மாத காலம் அவகாசம் வழங்கி மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ இந்த அனுப்பக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு ஒரு வேளை ரிசீவ் ஆகியிருக்கும் சஹல் அப்ளிகேஷனில். ஒருவேளை நீங்கள் அந்த அனுப்பப்பட்ட மெசேஜை அலட்சியமாக விட்டுட்டீங்க, கண்டுக்கலை, மெசேஜ் வந்ததே உங்களுக்கு தெரியாது. அப்படி என்ற பட்சத்தில் என்ன ஆகும்? உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இப்போ 1 மாதத்துக்கு லீவு போகிறீங்க இல்லையே, 2 மாதத்துக்கு லீவு போயிருப்பீங்க. இந்த 2 மாத லீவு காலத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி வாரத்துக்கு ரெடியாகி ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு கிடைக்காது. என்னாகி இருக்கும்? 1 மாதம் உங்களுக்கு அவகாசம் தந்திருப்பாங்க. அந்த 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஐடி அட்ரஸை திருத்தி கொள்ளலை. அந்த காரணத்தால் உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் செய்யப்பட்டது. நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிருக்கிறீங்க, லீவில் போயிருக்கீங்க அப்படின்றதும் தெரிஞ்சதுக்கப்புறமா அதிகாரிகள் என்ன செய்வாங்க? உடனே உங்களுடைய அக்காமாவை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதே நீங்கள் குவைத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, குவைத்துக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை அவங்க 100 தினார் அபராதமாக போடுவாங்க. 100 தினார் அபராதம். குவைத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா 100 தினார் ஃபைன் இருக்குது. அதை கட்டிட்டு நீங்கள் அட்ரஸை புதுப்பிச்சுட்டு உங்களோட அக்காமாவை நீங்கள் ரினோவ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டுக்கு வெளியே இருந்தீங்கன்னா கேன்சல். எனவே தயவு செய்து கவனம். அக்காமா இருந்தும் லீவில் போனீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போய் 1 மாதத்துக்கு மேலே ஆகி அட்ரஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேன்சல் தான். அக்காமாவும் கேன்சல். திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி காசு கொடுத்து அக்காமா வாங்காதீங்க, அட்ரஸ் வாங்காதீங்க. அவங்க பிடிபட்டா உங்கள் சொல்லி முடிஞ்சது. சிந்திச்சு செயல்படுங்க மக்களை. கிடைக்கிற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து எத்தி வைக்கிறேன். கவனம்.